viewers, welcome to NexCSTamil. நான் தான் Priyanka. So இன்னைக்கு நம்ம C tutorialோட part 2 வீடியோல தான் இருக்கோம். So நான் ஏற்கனவே part 1 வீடியோ போட்டிருக்கேன். அதுல நான் introduction to C பத்தி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். So அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன். செக் பண்ணிட்டு வந்து இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க. So இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் இல்லைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் அமுத்திடுங்க. வாங்க வீடியோ ஸ்டார்ட். இப்போ நம்ம வேரியபிள்ஸ்னா என்னன்னு கத்துக்க போறோம். வேரியபிள்ஸ் என்னன்னு ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு மெமரி லொகேஷன் என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். நீங்க போன்லயோ இல்ல கம்ப்யூட்டர்லயோ ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா, ஏதாவது ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் பண்ணணும்னா அது மெமரியில போய் தான் ஸ்டோர் ஆகும். கரெக்டா? உங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பேசிக் நாலேஜ் தெரியும்னு நான் நினைக்கிறேன். சோ அந்த மெமரி இப்ப கன்சிடர் பண்ணிக்கோங்க. மெமரி எப்பவுமே இந்த ரெக்டாங்கிள்ல தான் இருக்கும். கரெக்டா? சோ இந்த மெமரிக்குள்ள சின்ன சின்ன செக்மெண்ட்ஸ் இருக்கும். அந்த செக்மெண்ட்ஸ் நம்ம மெமரி லொகேஷன்ஸ்னு சொல்லுவோம். இந்த மெமரி லொகேஷன்ஸ்க்கு யூனிக்கான அட்ரஸ் இருக்கும். அதாவது எல்லா லொகேஷன்ஸ்க்கும் எல்லா செக்மெண்ட்ஸ்க்கும் வேற வேற அட்ரஸ் இருக்கும். சோ இப்போ உங்களுக்கு ஏதாவது ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் நீங்க இங்க 2 ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் லொகேஷன்ல நீங்க ஏன்னு ஸ்டோர் பண்றீங்க. நெக்ஸ்ட் லொகேஷன்ல நீங்க 3.14 அப்படின்னு ஸ்டோர் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. சோ இதுக்கு வேற வேற அட்ரஸ் கிரியேட் ஆயிடும். ஓகேவா? நீங்க இப்ப இந்த வேல்யூ நீங்க ஸ்டோர் பண்ணிட்டீங்க. சப்போஸ் இது உங்களுக்கு அவுட்புட்டா காமிக்கணும் இல்லனா வேற எங்கேயாவது யூஸ் பண்ணணும்னா இந்த வேல்யூவை நீங்க அட்ரஸ் வச்சுதான் எடுக்க முடியும். சோ இப்ப அந்த அட்ரஸ் எப்படி இருக்கும்னா 9987 4455 6689 இப்படி நிறைய பெரிய நம்பர்ஸா இருக்கும். அது மட்டும் இல்லாம இந்த அட்ரஸ் நீங்க மைண்ட்ல வச்சுக்கிட்டு ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா இது மாறிட்டே இருக்கும் அட்ரஸ். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த அட்ரஸ் வச்சுதான் நீங்க இந்த வேல்யூவை யூஸ் பண்ண முடியும். அதனாலதான் சயின்டிஸ்ட் என்ன யோசிச்சாங்கன்னா, இந்த அட்ரஸ்க்கு நம்ம பேர் தந்துட்டோம்னா நம்ம ஈஸியா இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ அந்த பேரை தான் நம்ம வேரியபிள் நேம்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா, இந்த மெமரி லொகேஷன் அதாவது இந்த அட்ரஸ்க்கு நான் இப்ப நம்மன்னு வேரியபிள் நேம் தரேன்னு வச்சுக்கோங்க. இந்த நம்ம வச்சு நம்ம இந்த 2 ஓட வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஏக்கு நான் லெட்டர் அப்படின்னு நேம் வைக்கிறேன்னா இந்த ஏ வேல்யூவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த 3.14 நான் டெசி அப்படின்னு பேர் தந்தேன்னா நம்ம இந்த 3.14 வேல்யூவை யூஸ் பண்ணிக்கலாம். சோ இந்த பேரு நம்ம அட்ரஸ்க்கு வைக்கணும். ஓகேவா? இந்த அட்ரஸ் என்ன பண்ணுது, நம்ம வேல்யூவை கனெக்ட் பண்ணி விட்டுருது. அதாவது இந்த பேரை வேல்யூ கூட கனெக்ட் பண்ணி விட்டுருது. ஓகேவா? சோ இப்ப நம்ம இந்த வேல்யூஸ் அதாவது இந்த மெமரி லொகேஷனுக்குள்ள இருக்கிற வேல்யூஸ யூஸ் பண்ணோம்னா நம்ம வேரியபிள் நேம் வச்சு ஈஸியா யூஸ் பண்ணிக்கலாம். சோ இததான் நம்ம வேரியபிள் நேம்ஸ் சொல்லுவோம். உங்களுக்கு இப்ப டவுட் வரலாம், இதுக்கு ஏன் வேரியபிள்ஸ்னு பேர் வச்சாங்க? வேரிக்கு அர்த்தம் இங்கிலீஷ்ல சேஞ்ச்னு அர்த்தம். அதாவது எப்பவுமே சேஞ்ச் ஆயிட்டே இருக்கும். இப்ப நம்மன்னு வேரியபிள் நேம் இருக்குன்னா அதுக்குள்ள இருக்கிற வேல்யூ நம்ம எப்ப வேணா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 2ன்னு தந்திருக்கோம். கரெக்டா? சோ இப்ப இன்னும் கொஞ்சம் டைம் கிடைச்சு நமக்கு சேஞ்ச் பண்ணணும்னு ஆசையா இருந்தா, சப்போஸ் ஒரு வாட்டி 2 வாட்டி இந்த வேல்யூவை யூஸ் பண்ணிட்டு 3வது வாட்டில இருந்து நீங்க 3 அப்படின்னு வேல்யூவை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஈஸியா யூஸ் பண்ணிக்க முடியும். நீங்க வேற எந்த வேல்யூ சேஞ்ச் பண்ண அவசியம் இல்ல. ஜஸ்ட் நீங்க வேல்யூ மட்டும் சேஞ்ச் பண்ணாலே போதும். அதனாலதான் இந்த வேரியபிள்ஸ்னு பேர் வந்தது. சோ நமக்கு ஏத்த மாதிரி நம்ம வேல்யூவை சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்ப வேணாலும். உங்களுக்கு இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இதுல இன்னொரு கான்செப்டும் இருக்கு. அது என்னன்னா, நம்ம சி லாங்குவேஜ்ல நம்பர்ஸ் இன்ட் டேட்டா டைப்னு சொல்லுவோம். நம்ம இங்கிலீஷ்ல நம்பர்ஸ்னு சொல்லுவோம். அதே மாதிரி சி லாங்குவேஜ்ல நம்ம இன்ட்னு சொல்லுவோம். இன்ட் டேட்டா டைப்ல நம்ம நம்பர்ஸ் மட்டும் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அப்புறம் பாத்தீங்கன்னா கேர் டேட்டா டைப்னு சொல்லுவோம். கேர் டேட்டா டைப்குள்ள நம்ம ஏதாவது ஒரு லெட்டர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஏ ஸ்டோர் பண்ண முடியும், இல்லனா பி ஸ்டோர் பண்ண முடியும். அது மாதிரி தான் ஸ்டோர் பண்ண முடியும். நீங்க ஏதாவது ஒரு பெரிய 4-5 வேர்டு சேர்த்து இருக்கிற மாதிரி ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. சப்போஸ் நீங்க ஏதாவது உங்க பேர் ஸ்டோர் பண்ணணும்னா முடியாது. ஏன்னா கேர்ல நீங்க ஏதாவது ஒரு லெட்டர் தான் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஃப்ளோட். ஃப்ளோட்ல பாத்தீங்கன்னா நீங்க டெசிமல் நம்பர் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் டபுள் டேட்டா டைப்ல நீங்க லாங் டெசிமல் நம்பர் ஏதாவது ஒரு பெரிய டெசிமல் நம்பரை ஸ்டோர் பண்ணிக்க முடியும். சோ இதுதான் பேசிக்கான டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்கு. சோ இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம இன்னும் நிறைய டேட்டா டைப்ஸ் கத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த 4 டேட்டா டைப்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேரியபிள் நேம்னா என்னன்னு பார்த்துட்டோம், டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். அது மட்டும் இல்லாம மெமரி லொகேஷன்
னா என்னன்னு பார்த்துட்டோம், அட்ரஸ் என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ இந்த வேரியபிள்ஸை நம்ம ப்ரோக்ராமிங்ல எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். சப்போஸ் நீங்க உங்களுக்கு வேரியபிள் டிக்ளேர் பண்ணணும்னா நீங்க ஸ்டார்டிங்லே எங்கேயாவது வேரியபிளை டிக்ளேர் பண்ணிடணும். சப்போஸ் இப்போ நம்ம இது 2 நம் வேரியபிள்ல ஸ்டோர் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் எழுதணும். அதாவது இந்த நம் வேரியபிள்குள்ள நீங்க என்ன ஸ்டோர் பண்ண போறீங்க, நீங்க நம்பர் ஸ்டோர் பண்ண போறீங்களா, இல்ல லெட்டர் ஸ்டோர் பண்ண போறீங்களா, இல்ல டெசிமல் பாயிண்ட் வேல்யூ ஸ்டோர் பண்ண போறீங்களா அப்படின்னு நீங்க டிக்ளேர் பண்ணணும். நம்ம இந்த நம்மக்குள்ள 2ன்னு ஸ்டோர் பண்ண போறோம். சோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 வந்து ஒரு நம்பர். சோ நம்பரை நம்ம சி லாங்குவேஜ்ல இன்ட்னு சொல்லுவோம். கரெக்டா? இங்க டேட்டா டைப் இடத்துல இன்ட்னு எழுதணும். இன்ட் நம் இஸ் ஈக்குவல் டு 2 அப்படின்னு எழுதி அதுக்கப்புறம் நம்ம ப்ரோக்ராம எழுத ஆரம்பிக்கலாம். சப்போஸ் நீங்க வேரியபிள்ஸ்ல அப்புறமா வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க ஜஸ்ட் இன்ட் நம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணாலே போதும். சப்போஸ் நீங்க இன்னும் 2-3 வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா சோ நீங்க இதே லைன்ல கண்டினியூ பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இன்ட் நம், a, b அப்புறம் செமிகோலன். சோ செமிகோலன் எல்லா ஒரு ஸ்டேட்மெண்ட்க்கு கடைசியில செமிகோலன் ரொம்ப ரொம்ப மஸ்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி. சோ இப்ப பாத்தீங்கன்னா நீங்க இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா நீங்க இப்ப உங்களுக்கு டவுட் வரல, எதுக்கு நான் ஃபர்ஸ்ட் நான் டிக்ளேர் பண்ணணும், இன்ட் ஏன் எழுதணும்? நீங்க ஃபுல் ப்ரோக்ராம்ல இன்ட் எழுத வேணாம். ஸ்டார்டிங்ல அந்த டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணாலே, வேரியபிளோட டேட்டா டைப் டிக்ளேர் பண்ணாலே போதும். அதுக்கப்புறமா நீங்க ஃபுல் ப்ரோக்ராம்ல ஜஸ்ட் வேரியபிள் நேம் வச்சே நீங்க வேல்யூஸை யூஸ் பண்ணிக்கலாம். சோ நம்ம இப்ப வேரியபிள் நேம் எப்படி டிக்ளேர் பண்றதுன்னு பார்த்தாச்சு. சோ இப்ப வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்றதுக்கு சில பல ரூல்ஸ் இருக்கு. அதாவது வேரியபிள் நேம் நீங்க தரீங்க இல்லையா, சோ அந்த வேரியபிள் நேமுக்கு சில பல ரூல்ஸ் இருக்கு. அந்த ரூல்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். சோ ஃபர்ஸ்ட் ரூல் வந்து நீங்க வேரியபிள் நேம் எழுதணும்னா நீங்க ஜஸ்ட் அல்பாபெட்ஸ் இல்ல நம்பர் இல்ல அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஸ்பெஷல் சிம்பால்ஸ், அதாவது ஆட் இருக்கட்டும், இல்லைன்னா ஸ்லாஷ் இருக்கட்டும், ஸ்டாரா இருக்கட்டும், பிளஸ்ஸா இருக்கட்டும், மைனஸா இருக்கட்டும், இது மாதிரி நீங்க யூஸ் பண்ணிக்க முடியாது வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ண போகுது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா டம் அப்படின்னு சொல்லி நம்ம வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம் இல்லையா, சோ இது வந்து கரெக்ட். அதே மாதிரி டேஷ் நம் இதுவும் வேரியபிள் டிக்ளேர் பண்ணோம், இதுவும் கரெக்ட். சோ சப்போஸ் நம் 2 அப்படின்னு கரெக்ட் டிக்ளேர் பண்ணா இதுவும் கரெக்ட். சோ எது தப்புனா நம் ஸ்லாஷ் ஸ்டார் நம் அப்படின்னு நீங்க வந்து வேரியபிள் நேம்ஸ் வந்து டிக்ளேர் பண்ண முடியாது. ஓகேவா? செகண்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்ப எப்பவுமே நீங்க வேரியபிள் நேம் எழுதுறீங்கன்னா அதோட ஸ்டார்டிங்ல அல்பாபெட் இல்லைன்னா அண்டர்ஸ்கோர் மட்டும் தான் யூஸ் பண்ணணும். தேர்ட் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க டிஜிட்ஸ் வந்து ஸ்டார்டிங்ல யூஸ் பண்ணக்கூடாது. அதாவது 1 நம் 2 நம் இப்படின்னு நீங்க யூஸ் பண்ண கூடாது. சோ ஃபோர்த் பாயிண்ட் பாத்தீங்கன்னா நீங்க எந்த ஒரு வேரியபிள் நேம்லயும் ஸ்பேஸ் விடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா டெசிமல் நம்பர், டெசிமல் ஸ்பேஸ் நம்பர் அப்படின்னு நீங்க தந்தீங்கன்னா இது வந்து ராங் ஆயிடும். ஏன்னா ஸ்பேஸ் வந்து விடவே கூடாது. அது மட்டும் இல்லாம நீங்க கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. கீவேர்ட்ஸ்னா ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன். ஆல்ரெடி சி லாங்குவேஜ்ல சில பல வேர்ட்ஸோட மீனிங் அவங்களே டிக்ளேர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதுதான் நம்ம கீவேர்ட்ஸ்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பாத்தீங்கன்னா இன்ட்டை வந்து கீவேர்டு சொல்லுவோம், ஃப்ளோட்டை வந்து கீவேர்டு சொல்லுவோம், வாய்டை வந்து கீவேர்டுன்னு சொல்லுவோம், மெயினை வந்து கீவேர்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து கீவேர்டு இல்லாத வேர்ட்ஸை தான் யூஸ் பண்ணணும். ஸோ இதெல்லாம் ரூல்ஸ் ஆஃப் டிஃபைனிங் வேரியபிள்ஸ்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நெக்ஸ்ட் டாபிக்ல மூவ் பண்ணலாம். ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி டேட்டா டைப்ஸ் இன்ட்ல வந்து பேசிக் டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இன்ட்ல வந்து நம்ம நம்பர் தான் ஸ்டோர் பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் கேர் டேட்டா டைப்ல லெட்டர் ஸ்டோர் பண்ணுவோம். ஃப்ளோட் டேட்டா டைப்ல நம்ம டெசிமல் பாயிண்ட்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். டபுள் டேட்டா டைப்ல நம்ம லாங் டெசிமல் டைப்ஸ் ஸ்டோர் பண்ணுவோம். ஸோ நம்ம இப்போ பேசிக் டேட்டா டைப்போட அர்த்தம் எல்லாம் பார்த்தாச்சு. அதே மாதிரி இப்போ பேசிக் டேட்டா டைப்பை நம்ம அவுட்புட்டா காமிக்கிறோம். ஸோ இந்த நம்ம %d வச்சு ரீப்ரசென்ட் பண்ணுவோம் சி ப்ரோக்ராமிங்ல. கேரை வந்து %c வச்சு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஃப்ளோட்டை வந்து %f வச்சு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். டபுளை வந்து %f வச்சு ரீப்ரசென்ட் பண்ணுவோம். ஞாபகம் வச்சுக்கோங்க, இது ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ண போது இதை நம்ம யூஸ் பண்ணி நான் காமிக்கிறேன். ஸோ நான் ஒரு விஷயத்த மறந்துட்டேன். நீங்கள் வேரியபிள் நேம் வந்து எவ்வளோ பெருசாவாக இருக்கட்டும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து ரூல்ஸ் கிடையாது. நீங்கள் எவ்வளோ பெரிய வேரியபிள் நேம் வேணாலும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ மறுபடியும் இந்த டேட்டா டைப்போட டாப்பிக்கில் வரலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து டெரைவ் டேட்டா டைப். ஸோ டெரைவ் டேட்டா டைப்பில் அரே, பாயிண்டர், ஸ்ட்ரக்சர், யூனியன் இதெல்லாம் சொல்லுவோம்.
derive means இது வந்து பேசிக்ல இருந்து derive பண்ணுது. அதாவது பேசிக் டேட்டா டைப்பை யூஸ் பண்ணி இந்த derived டேட்டா டைப் எல்லாம் கிரியேட் பண்ணாங்க. அதனால தான் இதை derived-னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இதை பற்றி நான் வேற வீடியோஸ்ல கண்டிப்பா இதோட எக்ஸ்பிளனேஷன் தரேன். ஸோ நீங்க ஜஸ்ட் இப்போ பேசிக் டேட்டா டைப்ஸ் பத்தி மட்டும் தெரிஞ்சா உங்களுக்கு போதும். நெக்ஸ்ட் வந்து enormous டேட்டா டைப். இதுவும் நான் உங்களுக்கு ஃபியூச்சர் வீடியோஸ்ல நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா void டேட்டா டைப். ஸோ நான் ஏற்கனவே ஒரு சின்டெக்ஸ்ல சொல்லியிருப்பேன் void மெயின்னு. ஸோ அந்த void ஓட அர்த்தம் என்னன்னா எந்த ஒரு வேல்யூவும் நம்ம அதில் ஸ்டோர் பண்ண மாட்டோம். அதாவது அந்த voidக்கு வந்து எந்த ஒரு மீனிங்கே கிடையாது. அதில் வந்து நல்லுன்னு சொல்லுவோம். அதில் நம்ம என்ன வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். அதோட வந்து ஒரு ரூல்ஸ் இல்லை. அந்த voidக்குன்னு ஒரு சில பல ரூல்ஸ் கிடையாது. அதாவது நல் டேட்டா டைப்னு சொல்லுவோம். அதாவது void டேட்டா டைப்ஸ்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இப்போ டேட்டா டைப்ஸ்னா என்னன்னு பார்த்துட்டோம். வேரியபிள் நேம்ஸ் எப்படி டிக்ளேர் பண்ணுறது, எப்படி யூஸ் பண்ணுறது எல்லாம் தியரி பார்ட்டில் நம்ம கவர் பண்ணிட்டோம். ஸோ இப்போ நம்ம ப்ராக்டிக்கலாக அப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாரி உங்ககிட்ட சப்போஸ் லேப்டாப்போ பிசியோ இதுமாரி எதுவும் இல்லாமல் இருந்தாலும் உங்ககிட்ட அட்லீஸ்ட் ஒரு ஸ்மார்ட் ஃபோனாவது ஆண்ட்ராய்டாவது இருக்கும் இல்லையா? ஸோ நான் ஒரு டிஸ்கிரிப்ஷன்ல ஒரு ஆப்போட லிங்க் தரேன். அது மட்டும் இல்லாமல் நான் ஸ்க்ரீன்ல சைடில் அந்த ஆப் வந்து யூஸ் பண்ணி நான் ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மொபைல் யூஸராக இருந்தால் அது பார்த்து நீங்கள் வந்து ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. சப்போஸ் அப்படி உங்ககிட்ட லேப்டாப் எல்லாம் இருந்தால் ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாரி விஜுவல் ஸ்டுடியோ கோட் வந்து இன்ஸ்டால் ஆயிருந்தால் அதில் நம்ம ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வேற ஏதாவது ஒரு ஐடி யூஸ் பண்ணீங்கன்னா நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் நான் இந்த விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஐடி எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது அப்படின்னு நான் ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஸோ அந்த வீடியோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அதுவும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து விஜுவல் ஸ்டுடியோ கோட் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஒரு நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கிறேன். அந்த நியூ ஃபைலுக்குள்ள வேரியபிள்ஸ் அப்படின்னு ஒரு ஃபைல் நேம் கிரியேட் பண்ணுறேன். variables.c. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி .c வந்து ரொம்ப கம்பல்சரி. அதான் எக்ஸ்டென்ஷன் சொல்லுவோம். இந்த .c வச்சு தான் நம்ம என்ன ப்ரோக்ராம் எழுதுறோம்னு ஐடி வந்து கண்டுபிடிக்கும். ஸோ .c போட்டு என்டர் அமுத்துறேன். என்டர் அமுத்ததுக்கு அப்புறமா ப்ரோக்ராம் எதை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ #include studio.h and #include connew.h. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 2 ஹெட்டர் ஃபைல் வந்து கம்பல்சரி. இது இல்லாமல் நம்ம ப்ரோக்ராமை ரன் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் வந்து int main, அப்புறம் ஓப்பனிங் பிராக்கெட் க்ளோசிங் பிராக்கெட், அதுக்கப்புறம் ஓப்பனிங் கர்லி பிராக்கெட், அதுக்குள்ள நம்ம ப்ரோக்ராம் எது ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கலாம். நான் ஒரு நம்பர் வேல்யூவை நான் அவுட்புட்டாக காமிக்க போகிறேன் இன்னைக்கு. ஸோ நீங்கள் வந்து int num அப்படின்னு ஒரு வேரியபிள் நேம் வந்து டிக்ளேர் பண்ணிட்டேன். ஸோ நான் இதுக்கு வேல்யூ வந்து நான் இதிலே டிக்ளேர் பண்ணுறேன். ஸோ நம்மோட வேல்யூ வந்து நான் 17 வைக்கிறேன். 17 வச்சுட்டு லாஸ்ட்டில் வந்து செமிகோலன். ஸோ உங்களுக்கு ஏற்றபடி நீங்கள் எந்த நம்பர் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் 17 யூஸ் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து நான் வந்து ஒரு லெட்டர் வந்து அவுட்புட்டாக காமிக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ நான் கேர் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ. கேர் லெட்டர் இஸ் ஈக்குவல் டு ஏ, அப்புறம் காமாஸ். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம வந்து இந்த வேல்யூவை பிரிண்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன்னா printfன்னு எழுதிட்டு ப்ராக்கெட்டுக்குள்ளே 2 காமாஸ். ஸோ இப்போ நான் என்ன எழுத போகிறேன்னா %c இஸ் ஈக்குவல் டு %d. இப்போ உங்களுக்கு %c %d அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ %c வச்சு நம்ம கேர் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் %d வச்சு நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் காமா போட்டு நீங்கள் ஃபர்ஸ்ட்ல வந்து கேர் வேல்யூஸ் டிக்ளேர் பண்ணுறதுனால நீங்கள் லெட்டர் அப்படின்னு தந்துடுங்க. காமா போட்டு நெக்ஸ்ட் வந்து நீங்கள் %d அதாவது நம்பரை நீங்கள் ஷோகேஸ் பண்ணுறதுனால நீங்கள் வேரியபிள் நேம் டிக்ளேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் ஷேஷ் போட்டு செமிகோலன், அப்புறம் க்ளோசிங் கர்லி பிராக்கெட். இப்போ நம்ம சேவ் பண்ணிக்கலாம். ப்ரோக்ராமை சேவ் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணுறோம். ரன் பண்ணோடனே நம்மளோட அவுட்புட் என்ன வருதுன்னா a இஸ் ஈக்குவல் டு 17. ஸோ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்ம எப்படி டேட்டா டைப்பை டிக்ளேர் பண்ணுறோன்னு. ஸோ இன்னைக்கான டுட்டோரியல் அவ்வளோதான். ஸோ நான் அடுத்த பார்ட்டில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை, see you from பிரியங்கா.